BGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. காலையிலேயே அதிர்ச்சி. பெட்ரோல் மற்றும் டீசல் விலை உயர்வு. கச்சா எண்ணெய் விலை குறைந்த போது விலையை குறைக்காதது ஏன் என்று லாரி உரிமையாளர்கள் சங்கம் மத்திய அரசுக்கு கேள்வி. இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் வீரகுமார் நம்மோடு இணைப்பில் இருக்கிற அவரோடு பேசலாம். வீரகுமார், தற்போது நீங்க எங்க இருக்கிறீங்க? காலையிலேயே பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலை பாக்குறோம். இது பெட்ரோல் பங்குகள்ல என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு? வாகன ஓட்டிகள் என்ன சொல்றாங்க? கார்த்திகா, சென்னை வாசிகளுக்கு அதிர்ச்சி செய்தியாக காலையிலேயே பெட்ரோல் டீசலினுடைய விலை அதிரடியாக உயர்ந்திருக்கிறது. கிட்டத்தட்ட பெட்ரோல் டீசல் விலை 3 ரூபாய் வரை சென்னையில் உயர்ந்திருக்கிறது. இந்த செய்தி சென்னையில் பெட்ரோல் நிரப்பக்கூடிய வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்களிடம் பெரிய ஒரு ஆச்சரியத்தையும் பெரிய அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பெட்ரோல் விலை இன்று லிட்டருக்கு 103 ரூபாய் 64 காசுகளுக்கு நாம் இருக்கக்கூடிய இந்த எழும்பூர் பெட்ரோல் பங்கில் விற்பனை செய்யப்படுகிறது. அதே போல டீசல் லிட்டருக்கு 95 ரூபாய் 25 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 3 ரூபாய் கிட்ட பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்ந்திருக்கிறது. இதனால வாகன ஓட்டிகள் பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பங்க்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கிட்ட நேரடியா பேசலாம். சார், எந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை மாற்றமாயிருக்கு? நேற்று என்ன விலையில விற்றது, இன்னைக்கு என்ன விலையில விற்குது? ரெண்டுமே நேற்றுக்கும் இன்னைக்கு டிஃபரன் 2 ரூபாய் 85 பைசா ரேட்டு கூடி இருக்கு. பழைய ரேட்டை விட இன்னைக்கு ரேட்டு 2 ரூபாய் 85 பைசா, 2 ரூபாய் 84 பைசா பெட்ரோல் ரேட்டு, 2 ரூபாய் 85 பைசா டீசல் ரேட்டு கூடி இருக்கு. இது மக்களுக்கு ஒரு பாதிப்பு தான். பெட்ரோல் போட வர கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்குறாங்க சார் ரேட் உயர்வை பார்த்து? இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இனிமே தான் இவங்களுடைய ரியாக்ஷன் என்னங்கிறது தெரியும். இப்போ காலை 7:30க்கு தான் ரேட்டு கூடி போட்டுட்டு இருக்கோம். இனிமே தான் கஸ்டமர் நிறைய வருவாங்க. வந்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி அப்படிங்கிறது தெரியும். வாகன ஓட்டிகள்கிட்ட நேரடியாக பேசலாம். சார், இந்த திடீர் விலை உயர்வு எந்த அளவில் உங்களை பாதிச்சிருக்கு சார்? விலைவாசி எல்லாமே ஏற போகுதுங்கிற பயம் இருக்குது. கண்டிப்பாக போர் நடக்கிறதுனால இதெல்லாம் எதிர்பார்த்தது தான். என்ன பொறுத்தளவு எப்போ வேணாலும் ஏறுங்கிறது எனக்கு என்ன இருந்துச்சு, அதான் இப்போ ஏறி இருக்கு. இதை வச்சு மற்ற விலைவாசி எல்லாம் ஏறுமென்னு அச்சமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 மாதங்களாவே ஒரு 100 ரூபாய் என்ற ரேஞ்சில் இருந்தது. இப்போ திடீர்னு 103 ரூபாய் என்ற விலை வந்திருக்கு. உங்களை நேரடியாக எந்த அளவுக்கு பாதிக்குது? பெட்ரோல் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம்? ஆமாம் சார், பெட்ரோல் எரிபொருள் இல்லாமல் நம்ம எங்கேயும் ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் மூவ் பண்ண முடியாது. அதனால் இப்போ அவசியமானது தான் இது. ஆனால் இப்போ உலகம் ஃபுல்லாகவும் இந்த தட்டுப்பாடே இருக்குது. நம்மளுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குதான் விலை ஏறி இருக்குங்கிறது மற்ற பொருளோட காஸ்ட்டையும் அதிகப்படுத்துங்கிறது தான் சார். வேற என்ன? பொதுமக்களாக என்ன கோரிக்கை சார் வைக்கிறீங்க மத்திய மாநில அரசுக்கு? கோரிக்கை என்ன, விலை கம்மியாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறது தானே சார். இங்கு பெட்ரோல் நிரப்ப வந்த பயனாளிகள் பேசினதை பார்க்க முடிந்தது. கிட்டத்தட்ட பெட்ரோல் விலை உயர்வு என்பது நேரடியாக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய ஒரு உயர்வாக இருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நேரடியாக அடுத்தடுத்து வர்த்தக பொருட்கள், வணிக பொருட்கள் உள்ளிட்டவற்றை பாதிக்கும் எனவும் இங்கு வரக்கூடிய பொதுமக்கள் பேசியதை பார்க்க முடிந்தது. நாம் தற்போது சென்னை எழும்பூரில் செயல்படக்கூடிய ஒரு பெட்ரோல் பங்கில் இருக்கோம். இந்த பெட்ரோல் பங்கினுடைய நேரடி காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் ஐயப்பன் நமக்கு நேரலையில் காட்டிக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாகவே வாகன ஓட்டிகள், பெட்ரோல் நிரப்ப வருபவர்கள் பெட்ரோல் விலையை கண்டு அதிர்ச்சியாக பெட்ரோல் நிலைய ஊழியர்களிடம் பேசுவதை நம்ம பார்க்க முடிகிறது. சார் வணக்கம். கிட்டத்தட்ட 3 ரூபாய் வரை பெட்ரோல் விலை உயர்ந்திருக்கு. உங்களை எந்த அளவுக்கு நேரடியாக பாதிக்குது சார்? இது நேரடியாக தான் சார் பாதிக்குது. எல்லாத்துலேயுமே பாதிக்குது தான். தப்பு தானே இது. எதனால் ஏற்றினாங்கன்னு தெரியல. 3 ரூபா திடீர்னு ஏற்றிருக்கிறது. அத்தியாவசியம் விலையெல்லாம் ஏறும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது பண்ணணும், ஸ்டெப் எடுக்கணும். இதுக்காக எவ்வளோ நீங்கள் பெட்ரோலுக்கு செலவு பண்ணுவீங்க? இப்போ எவ்வளோ அதிகமாகுது? இதனால எந்த அளவுக்கு பாதிக்க சந்திக்கிறீங்க? நம்ம வாரத்துக்கு ஒரு 500 ரூபாய்க்கு போடுவோம். மாதம் 2000 ரூபா, இப்போ 2300 ரூபா 2400 ஆகுது. பாதிப்பு தான் இது. இப்படியே போனால் எது ஏறும்னு தெரியல. இது பெட்ரோல் விலை ஏறினா அது அடுத்தடுத்து மற்ற பொருட்கள் மேலேயும் ஏறும்ல, விலை உருவாகும்ல. அது எதாவது பார்த்து பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணணும். வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் பேசியதை பார்க்க முடிந்தது. அனைவருமே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது நேரடியாக அத்தியாவசிய விலைகள் பொருட்களினுடைய விலை உயர்வை மையமாக வைக்குது. எனவே மத்திய மாநில அரசு உடனடியாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வை குறைப்பதற்கான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் என வாடிக்கையாளர்கள் தெரிவிக்கிறார்கள். கார்த்திகா,
வீரகுமார், இப்போ பெட்ரோல் பங்குக்கு வந்து பெட்ரோல் எடுத்துக்கிட்டு அந்த வாடிக்கையாளர்கள் கிட்ட பேசணும். தினமும் அலுவலகம் செல்வோர் இதில் நிறைய பாதிக்கப்படுவாங்க. இருசக்கர வாகன ஓட்டிகளாக இருக்கட்டும், இல்ல 4 சக்கர கார் வாகன ஓட்டிகள், இவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்க. அது மட்டும் இல்லாம ஊபர் மாதிரியான இது மாதிரியான விஷயங்களை தொழிலாக நம்பி இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? கார்த்திகா, இந்த பெட்ரோல் டீசல் விலை மாற்றம், விலை உயர்வு என்பது நேரடியாக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய, வர்த்தக ரீதியாக பாதிக்கக்கூடிய ஒரு பாதிப்பு என்பதை தான் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இதனால மக்கள் எந்த வகையில பாதிக்கப்படுறாங்கன்னா, இருசக்கர மற்றும் 4 சக்கர வாகன ஓட்டிகள், அலுவலகம் செல்பவர்கள், அன்றாட தேவைக்காக வாகனங்களை பிரதானமாக பயன்படுத்தக்கூடியவர்களுடைய அந்த மாதாந்திர பட்ஜெட்ல பெட்ரோல் டீசல் விலை உயர்ற்றம் நேரடியாக கணிசமாக பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்ற்றம் பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பார்க்கிறோம். அதே போல வாடகை வாகனங்கள், ஆட்டோ, கால் டாக்ஸி, டெலிவரி ஊழியர்களுடைய வருமானம் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால பாதிக்கப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. எரிபொருள் உயர்வுக்கு கட்டணத்தை உயர்த்தினால் வாடிக்கையாளர்கள் அந்தந்த டெலிவரி நிறுவனங்களுக்கு குறையக்கூடும் என்ற அச்சமும் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அதே போல காய்கறி மற்றும் மளிகை பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களினுடைய விலை உயர்வு, குறிப்பா ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு காய்கறியையோ மளிகை பொருட்களையோ எடுத்துட்டு போறதுனா அதற்கு முக்கியமா வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய பெட்ரோல் டீசல் என்பது அத்தியாவசிய தேவையாக இருக்கிறது. ஆனால் பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்வு காரணமாக லாரிகளின் வாடகை அதிகரிக்கும். இதனால் வெளி மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய காய்கறிகள், பழங்கள் மற்றும் இதர மளிகை பொருட்களுடைய சில்லறை விற்பனை என்பது விலை உயரும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல உணவக கட்டணம், ஏற்கனவே வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கக்கூடிய நிலையில தற்போது அந்த சிலிண்டரை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய அந்த போக்குவரத்து செலவு பெட்ரோல் டீசல் உயர்வு காரணமாக அதிகரிப்பதனால உணவுகளினுடைய விலையும் அடுத்தடுத்து உயரக்கூடும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. நடுத்தர வர்க்கத்தினரிடையே இந்த பட்ஜெட் பாதிப்பு, பெட்ரோல் டீசலினுடைய பட்ஜெட் பாதிப்பு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்கிறோம். எரிபொருள் விலை உயர்வு நேரடியாக அனைத்து துறைகளிலும் விலையேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதனால நடுத்தர மற்றும் ஏழை எளிய மக்களினுடைய பட்ஜெட்ல பெரிய ஒரு தாக்கத்தை இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது ஏற்படுத்தி இருக்கிறது. அதே போல சேமிப்பு குறையும். கண்டிப்பா வருமானத்துல பெரும் பகுதி போக்குவரத்து மற்றும் அடிப்படை தேவைகளுக்கு செலவாவதால அதனுடைய உயர்வு தொடர்ச்சியாக அதிகரிப்பதனால பொதுமக்களுக்கு சேமிக்கக்கூடிய பழக்கத்தினுடைய தன்மை என்பது குறையும் என்பதை நம்ம அடுத்து பார்க்கிறோம். அதே போல திடீரென லிட்டருக்கு சுமார் 3 ரூபாய் வரை பெட்ரோல் டீசல் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடையே ஒரு பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம பார்க்கிறோம். இது வாழ்க்கை செலவு முறையையும் பொதுமக்களிடையே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம். தொடர்ந்து இங்க பெட்ரோல் டீசல் நிரப்பக்கூடியதை நம்ம நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறோம். சார், பெட்ரோல் டீசல் கிட்டத்தட்ட 3 ரூபாய் வரை உயர்ந்திருக்கு. உங்களுக்கு எந்த அளவுல நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்துது சார்? பாதிப்புங்களா? கம்மியாக தான் இருக்கும். எங்களுக்கு வண்டி ஓட்டுறோம், நாங்கள் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் எங்களுக்கு. நேற்று வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பெட்ரோல் இன்று 103 ரூபாய் வரை விற்கப்பட்டிருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு பெட்ரோல் நிரப்புவீங்க? உங்களுடைய தொழில் இதை சார்ந்ததா தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப எந்த அளவு பாதிப்பு ஏற்படும்? 200 ரூபாய் போடுவேன். பெஸ்ட்டாக கஷ்டமா இருக்குது நமக்கு, ரேட்டு விலையேறுவா, அவ்வளோதான். நீங்க என்ன மாதிரியான தொழில் பண்றீங்க? அதுக்கு பெட்ரோல் எவ்வளவு முக்கியம் சார் உங்களுடைய தொழிலுக்கு? பெட்ரோல் எல்லாம் வண்டி ஓடாது, பெட்ரோல் முக்கியம் எங்களுக்கு, அவ்வளோதான். வந்த வாடிக்கையாளர்கள் பேசியதை பார்க்க முடிந்தது. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்பது நேரடியாக பொதுமக்கள், அப்புறம் வாகன ஓட்டிகள், பெட்ரோல் டீசலை மையமாக வைத்து தொழிலை செய்யக்கூடிய வணிகர்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை முக்கியமாக பாதிப்பதாக தெரிவிக்கிறார்கள். கார்த்திகா, பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. இது குறித்து வாடிக்கையாளர்கள் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். பெட்ரோல் பங்க் உரிமையாளர்களும் பல்வேறு கருத்துக்களை சொல்லி வருகிறார்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறது. கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் டீசல் விலை அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. நாடு தழுவிய போராட்டத்திற்கு லாரி உரிமையாளர்கள் சங்கம் திட்டம் வகுத்திருப்பதாக தெரிகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு காரணமாக வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். மக்களின் பர்ஸை பதம் பார்க்கும் எரிபொருள் விலை உயர்வு என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது. காலையிலேயே பெட்ரோல் டீசல் விலை உயர்வு வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. மக்களின் பர்ஸை பதம் பார்க்கும் எரிபொருள் விலை உயர்வு.
அத்தியாவசிய பொருட்களின் விலை அதிகரிக்கும் அபாயம். சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு கண்டிருக்கிறது. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 103 ரூபாயாக விற்கப்படுகிறது. டீசல் விலை 95 ரூபாய் 47 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது. காலையிலேயே இந்த அறிவிப்பு வாகன ஓட்டிகளுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. பெட்ரோல் விலை 3 ரூபாய் 10 காசுகள் உயர்வு கண்டிருக்கிறது. டீசல் விலை 3 ரூபாய் 08 காசுகள் உயர்ந்திருக்கிறது. பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் 103 ரூபாய் 90 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. டீசல் விலை 95 ரூபாய் 47 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. உயர்ந்தது பெட்ரோல் டீசல் விலை. பெட்ரோல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 10 காசுகள் உயர்வு. டீசல் விலை லிட்டருக்கு 3 ரூபாய் 08 காசுகள் அதிகரிப்பு. VGP Maran Kingdom, ECR, Injambakam, Chennai.